நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை ரொம்ப காலமாக நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். சொல்லு. 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அது இன்னைக்கு பல வேலைகள் அப்படின்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வேலை இல்லை, நிறைய வேலைகள் பார்த்து வாழ்றதே கஷ்டம், ஏண்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாவது அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாக்கள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவர்களின் வாழ்க்கை, அதில் இருக்கும் வலி, அதில் இருக்கும் மகிழ்ச்சி, இப்படி பல விஷயங்கள் பற்றி இன்னைக்கு நீ நான் பேச போகுது. ஒரு பக்கம் அப்படி பல வேலைகள் செய்து தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற அம்மாக்கள். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள். முதல்ல நான் பிள்ளைங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சொல்லுவாங்க, அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க உங்களை படிக்க வைக்கிறதுக்காக, உங்களை ஆளாக்குறதுக்காக. உங்க அம்மா காலையில நைட் வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறாங்க? கேளுடா, அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்கே போய். எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன கொடுமை சரவணனது. இப்போ எங்க அப்பாக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆபரேஷன் பண்ணதுனால காலையில வீட்டு வேலைலாம் முடிச்சிட்டு மத்தியானம் டைம்ல அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அயன் பண்றதுக்காக. இவனுக்கு பிடிக்காது, சும்மா உன் மனசாந்திக்காக சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காது. சிரிப்பா ஆனா விளங்கல, அதான் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். ஓகே, என்ன வேலைகள் பார்க்கலாம் அம்மாக்கள்? அம்மா காலையில, அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். எல்லாம் பார்த்துப்பா, ரொம்ப நன்றி. காலையில ஒரு 4:30க்குலாம் எழுந்து ஒரு ஜிம்ல வந்து பெருக்கி தொடச்சு பாத்ரூம் கிளீன் பண்ற வேலை போயிடுவாங்க. நான் தான் சொல்ல முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு ஒரு பார்பர் ஷாப்ல போய் அங்கேயும் பெருக்கி துடைப்பாங்க. முடிச்சுட்டு எங்க ஸ்கூல் வாசல்ல வந்து சுண்டல் செஞ்சு போடுவாங்க சார். சுண்டல் செஞ்சு விற்பாங்க. வித்துட்டு திரும்ப அந்த பார்பர் ஷாப்கே போயிட்டு அங்க பெருக்கி தொடச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு திரும்ப அந்த ஜிம்முக்கு போய் க்ளீன் பண்ணிட்டு நைட் ஒரு 10:30க்கு அந்த மாதிரி வருவாங்க சார். மூணு வேளை 6 நேரம். ஆமா சார். நடுவில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க சார். ஸோ இது போக வீக்கெண்ட்ல தனி வேலை சார். எங்க வீட்ல வந்து அம்மா 3 மணிக்கே எழுந்து மீன் எடுக்க போயிடுவாங்க சார். என்ன கொடுமை சரவணனது. போயிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க சார். 6 மணிக்கு வந்து மீன்லாம் வச்சுட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 8 மணிக்கெல்லாம் திருப்பி மீன் கடைக்கு போய் மீன் வித்துக்கிட்டே கறியும் வெட்டுவாங்க சார். அம்மா கறியும் வெட்டுவாங்க. அது முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன வேலையா மரவாசல் செய்யறது அதெல்லாம் கூட செய்வாங்க சார். வீட்டுக்கு வந்து ஒரு 2 மணிக்கு மேலே வந்துட்டு 1 மணி நேரம் தான் சார் வீட்டு சமையல் செஞ்சுட்டு திருப்பியும் கடைக்கு போய் திருப்பி வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சார். வீட்டுக்கு வரதுக்கே 10-10:30. அந்த கையெல்லாம் பார்க்க மட்டும் ரொம்ப புண்ணா இருக்கும் சார். அது ரொம்ப மீன்லாம் ஆஞ்சு ரொம்ப முள்ளு குத்தி. ஆமா சார். எங்க மம்மி வெடிக்காலம் 3 மணிக்கு எழுந்து மீன் வெட்ட போயிடுவாங்க. போயிட்டு வரது வந்து மதியம் 12-12:30 ஆயிடும் சார். வந்து 1/2 மணி நேரம் சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் 1 மணிக்கெல்லாம் ஆன் பண்ணி அதை ஓட்ட போயிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் ஓட்டின்னு இருப்பாங்க சார். டெலிவரி வேலையும் பார்க்குறாங்க. காலையில் ஏர்லி மார்னிங்லேருந்து மீன் வெட்டுறது. ஆமாம் சார். அப்பாவுக்கு வந்து பிரெயின் ஃபீவர் அட்டாக் ஆனதுனால அவருக்கும் ஒரு கால் ஒரு கை செயலிழந்து போச்சு. நினைவுகள் ரொம்ப ஆபத்தானது. நினைவுகள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது உண்மை இல்லை. சில நினைவுகள் சுகத்தை தரும். நம்ம எதிர்காலத்தை நினைச்சு முன்னேறணுமே தவிர எப்பவும் கடந்த கால நினைவுகளை நினைச்சு சோகத்தில் இருக்கக்கூடாது. அதனால ஆஃப்டர் மேரேஜுக்கு அடுத்ததும் அவரை வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற விவசாய வேலை பார்த்துக்கிட்டு மாடு பால் கறந்து விட்டுக்கின்னு
நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நாற்று நடுறது, களை பறிக்கிறது அந்த மாதிரி வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க சார். அப்பா 10th படிக்கிறப்ப இறந்துட்டாரு. வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதா? இப்போ நான் 11th 12th வந்து இங்க சென்னையில தான் சார் வந்து படிக்கிறேன். அம்மா வந்து இப்போ அங்க இருந்து எனக்கு இங்க ஃபுட்டுக்கு எல்லாத்துக்குமே அங்க இருந்து எனக்கு இங்க அமுச்சு விட்டு இருக்காங்க சார். என்ன பழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.